ஹாய், ஹலோ, வணக்கம்ங்க. இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க கன்சீவா இருக்கவங்களுக்கு மட்டும். சப்போஸ் ஜென்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்க ஒய்ஃபோ, அக்கா, தங்கச்சி, இல்ல தெரிஞ்சவங்க, ரிலேஷன் யார் கன்சீவா இருந்தாலும், இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இல்ல இதில நான் சொல்றத வந்து அவங்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பண்ண ரொம்ப பெரிய தப்பு. நான் பண்ண ரொம்ப பெரிய தப்புனால என்னோட லைஃபே வந்து ஒரு திருப்பம் என் லைஃப்ல வந்து ஒரு பெரிய திருப்பமே நடந்துருச்சு. ஸோ, அந்த தப்பு வந்து யாரும் பண்ணாதீங்க. திருப்புன்னு சொல்றது வந்து பர்சனல். நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்றேன். அதாவது எனக்கு வந்து 5 வருஷம் மேரேஜ் ஆகி 5 வருஷம் கழிச்சு தான் வந்து பேபி ஃபார்ம் ஆச்சு. ஸோ, நான் வந்து அது எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இல்லையா? அதனால அந்த சந்தோஷத்திலேயே இருந்துட்டேன். நம்ம வந்து நம்மள வந்து எப்படி டேக் கேர் பண்ணிக்கணும், நம்ம எந்த மாரி ஃபுட் எடுத்துக்கணும், நம்ம எப்படி வந்து சாப்பாடு எடுத்துக்கிட்டா நமக்கு என்ன மாதிரியான ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கும், ஒரு கன்சீவா இருக்கவங்களுக்கு என்ன விட்டமின்ஸ் வந்து தேவை, இதெல்லாம் நான் வந்து யோசிக்கவே இல்ல. எப்படி இருந்துட்டேன்னா, நம்ம கன்சீவ் ஆயிட்டோம். நமக்கு வந்து குழந்தை பிறக்க போகுது. எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. அந்த மைண்ட் தாட்லயே இருந்துட்டேன். ஆனா வந்து தயவு செஞ்சு கன்சீவா இருக்கவங்க இந்த ஜிஹெச்ல பதிவு பண்றோம்ல, அந்த ஹாஸ்பிட்டல்ல குடுக்குற டேப்லெட்டு, கால்சியம் டேப்லெட்டு, அயர்ன் டேப்லெட்டு, அப்புறம் எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட் டேப்லெட் எது குடுத்தாலும், ஒரு மாத்திரை கூட மிஸ் பண்ணாம தயவு செஞ்சு கண்டிப்பா நீங்க சாப்பிட்டே ஆகணும். ஏன்னா, எனக்கு வந்து 4 மந்த் நான் கன்சீவா இருக்கும்போது, என்னோட ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். சாதாரணமா பேசிட்டு இருக்கும்போது என்ன சொன்னா, "நீ வந்து ரொம்ப நாள் விட்டு கன்சீவ் ஆயிருக்க. ஆ ஹாஸ்பிட்டல்ல குடுக்குற டேப்லெட் எல்லாத்தையும்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காத." அப்படின்னு சொல்லிட்டா. இந்த வார்த்தை வந்து என் மைண்ட்குள்ள அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், டேப்லெட் வந்து சாப்பிடுறத அப்படியே சுத்தமா அவாய்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலா நான் வந்து ஜிஹெச்லயும் பார்த்துட்டு இருந்தேன், பிரைவேட்லயும் பார்த்துட்டு இருந்தேன். ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன் பிரைவேட்ல. ஸோ அவங்க குடுக்குற டேப்லெட்டும் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஜிஹெச்ல குடுத்த டேப்லெட்டும் ஸ்டாப் பண்ணிட்டேன். வெறும் ஃபுட் மட்டும் தான். சடனா வந்து ஒரு 5 மந்த்ல ஒரு சைடு வந்து கால் வந்து வலிக்க ஆரம்பிச்சுது. வலிக்க ஆரம்பிச்சுதுன்னு சொல்றத விட, வராம இருக்கிற மாரி. அதாவது நம்ம உட்காந்து எந்திரிக்கும்போது ஒரு கால் வந்து வராம இருக்க மாரி ஃபீல் ஆச்சு. டாக்டர்கிட்ட போனேன் பிரைவேட்ல. அவங்க சொன்னாங்க, அவங்க வந்து எனக்கு சரியான ரீசன் சொல்லலம்மா. கால்சியம் டெஃபிஷியன்சி இருந்தா தான் உனக்கு வந்து இந்த மாரி கால் வலி, பேக் பெயின் இது மாரிலாம் வரும் அப்படின்னு ரீசன் சொல்லல. ஓ! அப்படியா? கால் வலி இருக்கா? நான் எல்லாத்துக்கும் கரெக்ட்டா தானே டேப்லெட் குடுத்துட்டுருக்கேன் அப்படின்ட்டு மறுபடியும் வந்து டேப்லெட் எழுதி குடுக்குறாங்க. திரும்பவும் வாங்கின்னு வரேன். ஒரு 2 நாள் அந்த டேப்லெட் போட்டேன். வலி சரியாயிடுச்சு. திரும்பவும் அந்த டேப்லெட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்படியே ஆச்சு. 9 மந்த்து சீமந்தம் வந்து 9 மந்த்து சீமந்தம் நடத்துறாங்க. சீமந்தம் அப்ப என்னால சுத்தமா அந்த சடங்கு முறையெல்லாம் செய்வாங்கல்ல, அதில வந்து கோஆப்ரேட் பண்ணவே முடியல. ஏன்னா, லெஃப்ட் சைடு தான் எனக்கு வந்து கால் இதாச்சு. லெஃப்ட் சைடு கால்னால பேக் பெயின், லோவர் பேக் பெயின் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் டெலிவரி ஆயிடுச்சு. எனக்கு வந்து ரொம்ப அதாவது நான் மதியம் டெலிவரி ரூமுக்கு வந்து மதியம் 2 மணிக்கு போனேன். 7 மணி வரைக்கும் நான் டெலிவரி ரூம்லயே தான் இருக்கேன். பேபி வந்து கொஞ்சம் கூட வெளிய வரவே இல்ல. அப்புறம் ஃபைனலா வேக்யூம் போட்டு தான் பேபி எடுத்தாங்க. வேக்யூம் போட்டு எடுத்துட்டு, அப்போ வந்து நமக்கு வந்து வலி ஊசி இதெல்லாம் ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்துனாங்களா, அதனால எனக்கு எந்த பெயினுமே தெரியல. பொறந்ததுக்கப்புறம் எந்த பெயினுமே தெரியல. சரி, ஓகே, நம்ம பெர்ஃபெக்ட்டா வந்து ரெக்கவரி ஆயிட்டோம். நல்லபடியா குழந்தை பொறந்துருச்சு. நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஒரு நாள் நல்லா இருந்தேன். 2வது நாள் நல்லா இருந்தேன். 2வது நாள் வந்து ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுச்சு. எப்படின்னா, என் கூட வந்து டெலிவரி ஆனவங்க எல்லாரும் இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா உட்கார்றாங்க, எந்திரிக்கிறாங்க, நடக்குறாங்க. நல்லா ஸ்பீடா எனர்ஜியோட இருக்காங்க. ஆனா, என்னால அப்படி இருக்க முடியல. ஏன் நடக்கவே முடியல. கீழ இப்ப நான் வந்து குழந்தைய தூக்கிட்டு என்னால மேல எந்திரிக்க முடியாது. ஒருத்தவங்க கிட்ட என் குழந்தைய குடுத்துட்டு, அதுக்கப்புறமா தான் நான் வந்து மேல எந்திரிப்பேன். அந்த மாரி உட்காரும்போதும் குழந்தைய வச்சுட்டு உட்கார முடியாது. ஒருத்தவங்க கிட்ட குடுத்துட்டு நான் உட்காந்துட்டு, அதுக்கப்புறமா தான் குழந்தைய வாங்கி மடியில வச்சுப்பேன். அந்த மாரி இருந்துச்சு. அப்புறம் ஃபீடிங் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. 4வது நாள் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதையுமே பாருங்க, அது நேரமா என்னன்னு தெரியல. அதையும் வந்து டெலிவரி ஆன ரூம்ல இருக்க ஒரு அக்கா சொல்றாங்க. நான் நர்ஸ் கிட்ட போய் கேட்குறேன், ஃபீட் கம்மியா இருக்க மாரி இருக்கு அப்படின்ட்டு. வேணாம், நீங்க அங்க போனீங்கன்னா உங்களுக்கு வலிக்கிற மாரி பண்ணுவாங்க, சொல்லிக் குடுப்பாங்க அப்படின்னு. பயந்துட்டு அதையும் நான் வந்து நர்ஸ் கிட்ட கேட்கல. ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்க கிட்ட.
அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகுறேன்னா, நம்மள விசிட்டர்ஸ் வந்து பார்க்க வருவாங்கல்ல, அவங்கள பார்க்க போகும்போது கூட என்னால சுத்தமா நடந்தே போகவே முடியல. அவ்ளோ பெயினு. இடுப்பு கிட்ட அதாவது கீழ இடுப்பு எலும்பு. லம்பார்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடுப்பு எலும்பு கிட்ட ஒரே பெயினு. சத்தம் கேட்குற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது நடந்து போகும்போது. ஏதோ டெலிவரி ஆனா இப்படி தான் இருக்கும் போல, சுத்தமா சத்து இல்லன்னா இப்படி தான் இருக்கும்னு நெனைக்கிறேன்ட்டு வீட்டுக்கும் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டோம். வந்துட்டு அன்னைக்கு நைட் வந்து தூங்குறேன். மறுநாள் என்னால பெட்லேருந்து சுத்தமா எந்திரிக்கவே முடியல. என்னன்னே தெரியல. அதாவது ஒரு பொசிஷன்ல இப்ப வந்து இப்ப நம்ம மல்லாந்து படுத்துருக்கோம். அந்த பொசிஷன்லேருந்து அடுத்த பொசிஷனுக்கு என்னால சேஞ்ச் ஆகவே முடியல. டர்ன் ஆகவே முடியல. அப்படியே தான் இருக்கேன். அப்புறம் எமர்ஜென்சிக்கு ஒரு டாக்டர கூப்பிட்டு வலி ஊசி போட்டு அப்பவும் திரும்ப முடியல. ஒரு 2 பேர் வந்து எனக்கு கை குடுத்து தூக்குன பிறகு தான் நான் எந்திரிக்கிறேன். எந்திரிச்சு அதுக்கப்புறம் நார்மலா எல்லா வேலையும் செய்றேன். ஆனா எனக்கு நடக்கும்போது அந்த வலி வந்து ஃபீல் ஆகுது. கால் நரம்பெல்லாம் இழுக்கிற மாரி. அதுக்கப்புறம் 20 நாள் ஆச்சு. 20 நாளும் நான் அப்படியே தான் இருந்தேன். சுத்தமா எந்திரிக்க முடியல. ஃபீடு வந்து என் பையனுக்கு ஃபீட் பண்ண முடியல. பால் பவுடர் குடுக்குற நெலைமை ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு லேடி டாக்டர் கிட்ட போனோம். அவங்க கிட்ட இந்த மாரி சொன்னோம். அவங்க வந்து பீடியாட்ரிஷியன் அப்படின்றதுனால அவங்களுக்கு சரியா தெரியல. அவங்களும் வந்து கால்சியம் டேப்லெட்டு, வலி டேப்லெட்டு, ஊசி இது மட்டும் குடுத்தாங்க. அது கன்சியூம் பண்ணதுலேருந்து ஒரு 3 நாள் நடந்தேன். மறுபடியும் பழையபடி பெட்டு. சுத்தமா மோசம். 4 பேர் சேர்ந்து வந்து கைப்பிடிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சடனாலாம் தூக்க முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா. போதும் வலிக்குது நிறுத்துங்க. போதும். அப்படி தூக்கி விட தான் ஆரம்பிச்சாங்க. ரொம்ப மோசமா போச்சு 1 மாசம். கரெக்ட்டா டெலிவரி ஆகி 20வது நாள் வந்து ஒரு நரம்பியல் நிபுணர்கிட்ட என்னோட ஹஸ்பண்டோட ரிலேஷன் கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் அவர் வந்து என்னோட பேக் லோவர் லம்பார் இருக்குல்ல, நம்ம பேக் ஸ்பைனல்ல எண்டு. அங்க வந்து கை வச்சு பார்த்துட்டு சொன்னாரு, உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும்போது இடுப்பு எலும்பு வந்து அதிகமா விலகியிருக்கு. எல்லாருக்குமே விலகி குடுக்கும். உங்களுக்கு அதிகமா விலகியிருக்கு. அது உடனே சேர்ந்துரும். ஆனா உங்களுக்கு சேரல. கால்சியம் டெஃபிஷியன்சி இருந்திருக்கு. கன்சீவா இருக்கும்போதே உங்களுக்கு நரம்பு பிரச்சனை இருந்திருக்கு. நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து கூகுள்லலாம் சர்ச் பண்ணி பார்த்தேன். என்ன ரீசன்னா, நம்ம கன்சீவா இருக்கும்போது கால்சியம், அயர்ன் டேப்லெட் ஜிஹெச்ல குடுக்குறாங்கல்ல, அத வந்து தவறாம டெலிவரி ஆனதுக்கு அப்புறமும் 3 மந்த்து இல்லன்னா 6 மந்த் வந்து நம்ம கன்டின்யூ பண்ணணும். அந்த தப்பு நான் பண்ணிட்டேன். கன்சீவா இருக்கும்போதும் நான் டேப்லெட் போடல. டெலிவரி ஆனதுக்கு அப்புறமும் நான் டேப்லெட் போடல. அதுக்கப்புறம் அந்த சாரு கிட்ட போய் அந்த டாக்டர் கிட்ட போய் தான் நான் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லா ரெக்கவரி ஆயிட்டேன். ஆனா ரெக்கவரி ஆக எனக்கு 6 மந்த் எடுத்துச்சு. 7 மந்த்துக்கு அப்புறம் நான் நார்மலா பழையபடி எப்படி இருந்தனோ, அப்படி வந்து எழுந்து நடக்க ஆரம்பிச்சேன். ஆனாலும் அந்த பெயின் வந்து இருந்துகிட்டே இருக்கும். பெல்ட் வந்து இப்போ வந்து எனக்கு என் பையன் பொறந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. இன்னுமே நான் வந்து பெல்ட் யூஸ் பண்றேன். ரொம்ப ஹெவி ஒர்க்லாம் செஞ்சேன்னா, நான் பெல்ட் யூஸ் பண்ணாம செய்ய முடியாது. ஸோ வந்து நான் செஞ்ச தப்ப தயவு செஞ்சு யாரும் செய்யாதீங்க. எதுக்கு சொல்றேன்னா, நம்ம உடம்புல இருக்கிறது மெயின் வந்து ஸ்பைனல். அதுவே வந்து பாதிக்கப்பட்டுருச்சு இல்லையா? இதுக்கப்புறம் நம்ம என்னதான் நம்ம கால்சியம் ரிச் ஃபுட் எடுத்தாலும், கால்சியம் டேப்லெட் எடுத்தாலும், ஒன்ஸ் அது போனது போனது தான். இந்த மாரி நெறைய பேருக்கு ப்ராப்ளம் ஆயிருக்கும். நெறைய பேர் வந்து ஆப்ரேஷன் பண்ற அளவுக்குலாம் போயிருக்காங்க. பட் காட் கிரேஸ் வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு போகல. அதுக்குள்ளேயே ரெக்கவரி ஆயிட்டேன். ஸோ நெறைய பேர் டேப்லெட் போடாம இருப்பீங்க. கண்டிப்பா டேப்லெட் போடாம இருப்பீங்க. இப்ப இருக்க பெண்கள். கண்டிப்பா டேப்லெட் அவாய்ட் பண்ணாதீங்க. ஜிஹெச்ல குடுக்குற கால்சியம், அயர்ன் டேப்லெட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி உங்களுக்கு கால் வலி இருக்கு, பேக் பெயின் இருக்குன்னா, பக்கத்துல இருக்கவங்ககிட்ட சொல்லுங்க. முக்கியமா டாக்டர்ஸ் கிட்ட சொல்லுங்க. இந்த வலி இருக்கு சொல்லலாமா, வேணாமான்னு தயங்கவே தயங்காதீங்க. கன்சீவா இருக்கும்போது மட்டும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும், ஒரு சின்ன தலைவலி இருந்தா கூட நீங்க கண்டிப்பா யார்ட்டயாவது சொல்லியே ஆகணும். எனக்கு வந்து இது நடந்துச்சு. இதனால நான் அந்த பெட் ரெஸ்ட்ல இருந்த ஒரு 6 மாசம் என் லைஃபே அப்படியே மாத்தி போட்டுருச்சு. இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு நான் நெனச்சு கூட பார்க்காத ஒரு விஷயம்லாம் நடந்துச்சு. லைஃபே போச்சுடா அப்படின்னு நெனச்சுட்டேன். ஸோ அதுக்காக தான் இத நான் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால ஷேர் பண்ணேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க ஒய்ஃபு இல்ல நீங்களே கன்சீவா இருக்கவங்க பார்த்துட்டு இருந்தா கூட, தயவு செஞ்சு டேப்லெட்லாம் அவாய்ட் பண்ணாதீங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த விஷயத்த தான் நான் சொல்ல வந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எல்லோரும் சொல்கிற மாதிரி சொல்லி தான் ஆகணும். யூடியூப்குள்ளே வந்துட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு உங்கள் ரிலேஷனில் யார் கன்சீவாக இருந்தாலும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள்.